சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டீம் வந்து இது என்ன இவங்க ஸ்ட்ராட்டஜி போடுறானுங்க, என்ன நல்லா இருந்தாங்க போன வருஷம் சாம்பியன் டீமு. என்ன ரிட்டன்ஷன்ல ஒரு ஜோக்கர்த்தனம் பண்ணானுங்க. ஆக்ஷன்ல அதை விட பெரிய ஜோக்கர்த்தனம் பண்ணி, இப்ப எனக்கு ரிட்டன்ஷன் பண்ணது ஜோக்கரா இல்ல ஆக்ஷன்ல பண்ணது ஜோக்கரான்னு இப்ப ஒரு மாதிரி டவுட்டா இருக்குது. அந்த டீம் பத்தி பேச உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேக்கையாரு என்னடா இது? அதாவது ஒருத்தன் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர், அவனை ஒரு டீமுக்கு கொடுத்து அவங்க டைட்டில் அடிச்சிட்டான். இன்னொன்னு ஒரு பெஸ்ட் கேப்டனு, அவன் இன்னொரு டீமுக்கு கொடுத்து அவன் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான். விட்டுட்டு இவனுங்க வத்தல் முத்தல வச்சுட்டு எலிமினேட்ல உட்காந்துருக்காங்க. இவனை பத்தி என்ன நினைக்கிற கிஷோரு சொல்லு. அதான் அவங்களுக்கு வேற அந்த ஓவர்சீஸ்ல அவங்க 2 வந்து எப்பயுமே லிஸ்ட்டுக்குள்ள போயிடும். ஒன்னு வந்து சுனில் நாராயண், இன்னொன்னு வந்துட்டு ஆண்ட்ரே ரசல். அந்த காலங்காலமா ஆனனால அது 2 அப்படியே போயிடும். ஸோ அதனால அவங்க வந்து சால்ட்டை சரி மேபி ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் சால்ட் ஆக்ஷன் போனா ஓவர் பிரைஸுக்கு போய் தான் போறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆர்சிபிக்கு எடுத்துட்டாங்க. இன்னொன்னு வெங்கடேஷ் சேகர் ஃபுல் கொலாப்ஸ். மெயினா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. பட் நான் வெங்கடேஷ் எடுத்து அவங்க அந்த கோர் டீம் தான் திருப்பி எடுக்கணும்னு பார்த்தாங்க. பட் விட்ட 2 பேர் தான் காஸ்ட் ஆயிருக்கு. வெங்கடேஷ் சேகர் வந்து பேட் சீசன், அதனால வந்து அது அவ்வளோ இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹி ப்ரூவ்ட் எவ்ரிதிங். ஏன்னா ஃபைனல்ல பார்த்தேன்னா இப்போ வரைக்குமே அவங்க டீமுக்கு வந்து அதிகமாக அடிச்சு கொடுத்தது வெங்கடேஷ் சேகர் தான். நாக் அவுட்ஸ் ஃபுல்லா. ஆனா பாட் காஸ்ட்ங்கிறது தான் வந்து இங்க பிரச்சனை. அந்த காஸ்ட் தான் பிரச்சனை. காஸ்ட் தான் பிரச்சனை. கரெக்ட். அதுதான் பிரச்சனை. சரி ஷியாம், இந்த டீம்ல வந்து இப்ப ரீடைன் பண்ண பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா? இப்ப ரீடைன் பண்ண எல்லா பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தோணுதா உனக்கு? இப்போ நீங்க ரசல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 4-5 வருஷமாவே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கறதா எனக்கு தெரியல. அவனோட ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு ரசலுக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு பிலோ ஸ்டாண்டர்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நரேன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டிங் வந்து கம்பீரோட அந்த இன்ஃபுளுன்ஸ்னால திரும்ப வந்து நரேன் வந்து பேட்டிங்க்கு வந்தான். ஆனா அவங்களுக்கு கேகேஆருக்கு மெயினா தேவைப்படுறது வந்து நரேன் வந்து பவுலிங் தான். அது வந்து அவன்கிட்ட குறையவே இல்லை. இப்போ வரைக்கும் பவுலிங் ஸ்டாண்டர்ட் அவன்கிட்ட அப்படியே தான் இருக்கு. சூப்பரா போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இப்ப உங்க கேகேஆருக்கு மெயின் ப்ராப்ளமே என்னன்னா எந்த பிளேயர்ஸ் எங்க ஆட வைக்கிறதுனே தெரியல. இல்ல எங்க பிளேயர்ஸ் எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியல தவிர அவன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க. ரசில மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா மத்த எல்லாருமே ஒரு மாதிரி டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் மாதிரி. அதுதான் ஷாமு சொல்றேன். அது மெயின் பாயிண்ட். சொல்லுவேன் ரகானே இல்ல ரகுவன்சில ஒருத்தவன் தான் டீம்ல ஆட முடியும். ரகானே கேப்டன் ஆகுறதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. ரமன்தீப்ல எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் தெரியுமா? கடைசியில வந்து 2 பால் ஆடுறதுக்கு வச்சிருக்கிறது எதுக்குலாம் ரமன்தீப். அதுவும் ஒரு மாதிரிதான் இருக்குது. பவுலிங் என்ன நினைக்கிற அந்த டீம் பவுலிங் உங்களுக்கு ஓகேவா? ஸ்டார்க்க வேற என்னத்த சொல்ல, இவன் எங்க திட்ட ரிட்டன்ஷன்ல திட்டவா? பவுலிங் என்னடா சொல்றீங்க? பவுலிங் கேகேஆர் பவுலிங் அதுவும் கோர் பவுலிங் அப்படியே வச்சுக்கிட்டு போன வருஷமா அவங்க அவ்வளவு ஒன்றும் பவுலிங்லாம் இல்ல. ஸ்டார்க் வந்து அந்த கடைசி 2 மேட்ச் ரெப்பப் பண்ணிட்டான் அந்த குவாலிஃபயர் ஃபைனல்ல. அதே பவுலிங் இந்த டீம். பட் ஸ்டார்க் தான் இல்ல. ஸ்டார்க்கோட இம்பாக்ட் தான் பண்ண முடியும். அதனாலதான் நீ வந்து தோத்தேன்னா அதனால பவுலிங்ல அதே பவுலிங் தான் யார் மாறி இருக்கா? பேட்டிங் தான் பிக் லெட் டவுன். ஸ்ரேயர் விட்டது வந்து என்னை கேட்டா வந்து ஒரு பெரிய லெட் டவுன் தான். அவன் போன வருஷம் அவனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு இல்ல, அவன் பேட்டிங் வரதுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் அவங்க மேட்சையும் முடிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ண முடியும்? ஒரு கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் அப்படின்னா பேக் பண்றது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் ப்ரோ. அது வந்து யாரா இருந்தாலும் அவங்க பண்ணாதது கேகேஆரோட தப்பு. அதோட காஸ்ட் தான் இது. சரி ஓகே. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிதான் இருக்குது. ஆக்ஷன்ல விட்டு எடுப்பாங்கன்னே தெரியல. சரி ஓகே. அடுத்து நம்ம பேச போற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். அதாவது நல்லா தான் இருந்தானுங்க. எப்போ நம்ம டிராவிடனை உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் டீமே ஒரு மாதிரி இதாக போயிருச்சு. அதாவது வந்து இந்த நீங்களும் ஒரு மாதிரி ரிட்டன்ஷனில் ஒரு மாதிரி சொதப்பின மாதிரி தான் இருந்தது. நீங்க 16 கோடி ரிட்டர்ன் பண்றீங்க. நீங்க விட்ட பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க. பட்லர், போல்ட், சஹால வெளியே விடுறீங்க. இந்த மாதிரி டீமுக்கு கோர் பிளேயர்ஸ் இருக்கிறதே அவங்கதான். அவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டு நீங்க திரும்ப டீம் பில்ட் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. அதோட சாமி எனக்கு மும்பைல கேப்டன்சி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருந்தா கூட என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்டா. ராஜஸ்தான் ராயல்ல கேப்டன்சி பிரச்சனைன்னு வருதேடா. அது யாரு கூட? ஐயோ, இன்னும் ரியான் பராக் கூட கேப்டன்சி பிரச்சனைன்னு வருதேடா. என்னடா இது? சொல்லாதீங்க வருங்கால விராட் கோலியாமா. ஐயோ இத வேற ஐயோ காலெல்லாம் விளை வைக்கிறான்டா பிஆர் வச்சு. என்னடா இது? என்னடா காமெடி பண்றாங்க? ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓனர் வந்து ரியான் பராக் வந்து. ஆமா கேள்விப்பட்டேன். இந்த காமெடி எல்லாம் கேள்விப்பட்டேன். சரி கிஷோர் சொல்லு, இந்த டீமுக்கு என்ன பிரச்சனையாச்சு? ஏன் வந்து இப்படி ஆனாங்க?
ஏறி நீ கேகேஆருக்கு ஆக்ஷன் தப்புன்றப்ப சாரி ரீடென்ஷன் தப்புன்றப்ப இவங்களுக்கு என்ன அதேதான் 2 பிளேயர் 14 இல்ல கோடிக்கு ஏன் இவங்கள கம்பேர்னா அவனுங்க வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க. இவங்க வந்து அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படியே ரீட்டைன் பண்ண மாதிரி இருந்தது இல்ல. என்ன இவங்களும் இப்பயுமே அதே பிரச்சனை, ஒரு 2-3 வருஷமா இருக்கு அதே பிரச்சனை தான். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் ஆல்ரவுண்டர் இல்ல, ஹெட்மேயருக்கு அடுத்து ஒரு ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் ஆறாங்க. நீங்க எப்படி ஏறி 14 கோடிக்கு ரிட்டைன் பண்ணுவோம்? எனக்கு அதுவே எனக்கு புரியல. ஏறி ஹெட்மேயர் ஜூரல் 14 உனக்கு அங்கேயே 30 கோடி போச்சு, 28 கோடி. ஜூரல் வந்து நீ அவன் முடிவு பண்ணிட்டான் நம்பர் 5ல தான் ஆடுறான். ஜூரல்ல டாப் ஆர்டர் பிளேயர், திருப்பி அதை தான் சொல்வேன். அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து பால் சாப்பிட்டு அடிக்கிறான்னா அவன் அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்னா அப்படிதான் அடிப்பான். 30 பால் 50 அடிக்க முடியும். அவனை நீ கொண்டு வந்து நீ பினிஷர் மாதிரி நீ 10 பாலுக்கு 40 அடிக்கணும்னா 30 அடிக்கணும்னா அவன் அடிக்க முடியும் மாதிரி. ஹெட்மேயரே ஒரு ஃபோர்ஸ்ட் பினிஷர் தான். அவன் கெரியர் எப்படி ஆரம்பிச்சான்? டாப் ஆர்டர் பேட்டர், நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஆர்ஆர் வந்து தான் பினிஷிங் ட்ரெஸ் பண்ணி இப்போ எல்லா லீக்லயும் வந்து பினிஷிங் பண்ணிட்டு இருந்தான். பட் போன வருஷம் பாத்தீங்கன்னா எந்த லீக்லயுமே அடிக்கல அந்த பொசிஷன்ல. அதே மாதிரி ஐபிஎல்லே அடிக்கல. அவங்க மிடில் ஆர்டர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க டாப் 2 வரி 5 மேட்ச் ஜெயிச்சிருப்பான். ஆமா, எல்லாம் கிட்ட இருந்த மேட்ச்ல அப்படியே கவுந்துருவானுங்க. ஒரு விக்கெட் போவோம் அப்படியே சர்றன்னு எல்லாம் போயிடுவானுங்க. எல்லாமே இந்த மிடில் ஆர்டர் தான். அந்த 2 பிளேயர்னாலதான் ஹரி, அந்த ஹெட்மேயர் ஜூரல், அதுக்கடுத்து ஒரு பேட்ஸ்மேன் இல்லாதனால அந்த 3வது பேட்ஸ்மேன், அந்த 3 அந்த ஆல்ரவுண்டர்னு இல்ல உங்களுக்கு. ஹெட்மேயருக்கு அடுத்து அசரங்கா வரா. அதுல என்ன தெரியுமா காமெடியா இருக்கும்? அதாவது ஒரு 10-15 பால் பிடிச்சிருப்பான் ஹெட்மேயர், கரெக்டா இருப்பான். ஆஹா பிளாட்ஃபார்ம் செட் ஆயிருச்சு, இப்ப அடிச்சா கரெக்டா இருக்கும்டான்னு அடிக்க போவான், அப்படியே கேட்ச், அப்படியே மேட்ச் முடிஞ்சிடும். அது மாதிரிதான் வந்து அப்படியே இன்ச்சஸ்ல வந்து மிஸ் ஆயிரும். அதுதான் வந்து எங்களுக்கு பிரச்சனையும். அதெல்லாம் பவுலிங் இந்த வருஷம் சந்தீப் சர்மா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முன்னாடி இருந்த வருஷம் மாதிரி இல்ல. சந்தீப் சர்மா இந்த வருஷம் போட்டு அடிச்சிட்டாங்க. பவுலிங் என்ன நினைக்கிற? துஷார் தேஷ்பாண்டே அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிற பவுலிங்? அவங்க டீம் ஆக்ஷன்லயே சார் ரீடென்ஷன்லயே ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க எதுவுமே அவங்களால ஃபுல்லா எடுக்க முடியல. இதான் வந்து ட்ரூத். ஜெய்ஸ்வால் எடுத்து ரீட்டைன் பண்ண எல்லாமே சூப்பர் பிளேயர்ஸ். நீ வெளியே விட்டுனால அதே ரேட்டுக்கு தான் போயிருப்பாங்க. பட் எனக்கு அதனாலதான் டீம் அதுலயே தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஆக்ஷன்ல இவங்களாம் எந்த இதுக்கும் சண்டைக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதே மாதிரிதான் அவங்க தேவையான அந்த சின்ன சின்ன காசுல கிடைக்கிற ஒரு ஆவரேஜ் பவுலர்ஸ், ஆவரேஜ் மீதி பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல எடுத்து ஒரு செமையான ஒரு ஜெம்மை கண்டுபிடிச்சாங்க வைபவ் சூரியவம்சி. எப்பா அவனெல்லாம் எடுக்கும்போது சரி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக எடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அவன் இன்னும் சூப்பரா அடிக்கிறானேடா. ஷியாம் அதை பத்தி சொல்றா? அதான் ப்ரோ, வைபவ் சூரியவன்ஷி வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுனா வந்து கேரியர் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆக முடியுமான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு. ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் நம்ம வந்து போன வருஷம் நினைச்சிட்டு இருந்தோம், வேற லெவல் பிளேயரு, டெபியூட்லேயே வந்து செஞ்சுரிலாம் அடிச்சா இந்தியாவுக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவனோட மேட்சே ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்மளால பேசவே முடியுது. ஒன்று அந்த பஞ்சாபுக்கு எதிரான ஒரு 141, அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஆர்சிபிக்கு முந்தின மேட்ச் யாரு கூட ஒரு மேட்ச் அடிப்பான் இந்த லக்னோ கூட. இந்த 2 மேட்ச் மட்டும் தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸாவே பேச முடியுது. ஸோ இதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை வச்சு அவனோட சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. முடிஞ்சுன்னா மேபி டேர்ன் ஓவர் கிரிக்கெட். சரி ஓகே, நெக்ஸ்ட் வருஷம் இங்கே ஓப்பனிங்லேயே ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் இருப்பான், ஜெய்ஸ்வால் இருப்பான், வைபவ் சூரியவம்சி இருப்பான். அதில் என்ன ஒரு குளறுபடி பண்ண போறாங்கன்னு தெரில. சரி ஓகே, கடைசி என்ன சென்னையை பற்றி பேசணுமா இல்லை என்னப்பா? பேசணும்ல ஹரி, எல்லாம் பேசியாச்சுல, பேசதான் ஆகணும். ஸோ சென்னையை பற்றி ஏன்டா நிறையா பேசியிருக்கோம்லடா, திட்டியே ஆகணுமா? சரி ஓகே, உங்கள் ஆசைக்கு என்னங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், அதாவது வந்து மொதல் தடவை வந்து லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி முடிச்சதே கிடையாது. ஒரு மாதிரி எம்பாரசிங்கா தான் இருக்கு. இல்ல நீங்களே சொல்லுங்க. என்னது சிரிச்சிட்டே சொல்றீங்களே, என்ன பண்றது? we have to smile whether we win whether we lose. எங்க அண்ணன் சொன்னதை எடுத்துக்கிறேன் நான். இப்ப புரியுது எனக்கு. சரி சொல்லுங்க கிஷோர், சொல்லு என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை, சொல்லு. ஒவ்வொரு ப்ராப்ளம் இவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்கப்பா, யாராச்சும் சொல்லுங்க. வன்மத்தை கக்குங்க, வா ஷியாம் கக்கு வா. அரி வன்மம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பவுலிங்லாம் எனக்கு இன்னமும் குறையில ஒன்றும் தெரியல. பவுலிங் நல்லா தான் இருக்கு, பட் பேட்டிங் அட்டர் ஃபெயிலியர். இது ஆக்ஷன் அப்பே தெரியும். அவங்க ஜெயிக்கணும்னா அந்த பவுலிங்ல அந்த 145 டிஃபெண்ட் பண்ணி அதை சேஸ் பண்ற அளவுக்கு தான் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 180, 200 சேஸ்லாம் வந்து இது பண்ற அளவுக்குலாம் டீம் இல்ல. சரி இன்னொன்னு, இப்ப எப்படியும் ஆயுஷ் மாத்திரை தான் அடுத்த வருஷம் ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னு ஓரளவுக்கு இதாயிடுச்சு. ஆயுஷ் மாத்திரை விட்டாச்சு. பட் எனக்கு என்னமோ மாத்திரேட்டு இன்னமும் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல வீக்னஸ் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாமே கொஞ்சம் பேக் ஃபுட் வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு தெரியுது. ஸோ மேபி அந்த ஒரு சீசனா இருந்துட்டு அடுத்து கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபாரின் பேட்டர்
ஓப்பனிங் பேட்டர். அட்லீஸ்ட் ஒரு பேக்கப்காச்சும் ஒரு நல்ல பேட்டர் நான் எடுத்து வச்சுப்பேன். இல்ல இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கா கான்வேல ரவீந்திராவை? அதே எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லடா. ஒருத்தர் பண்ணிதான் ப்ரோ ஆகும். பண்ணிடுவேன், இது யோசிக்கவே மாட்டேன். எத்தனை டேசிங் பேட்டர்ஸ் வந்துட்டாங்க தெரியுமா? இப்பெல்லாம் ஓப்பனிங்க்குனே வந்துட்டு செஞ்சு போற மாதிரி வந்துட்டாங்க. டேய் எங்க கோச் இன்னும் சொல்றாருடா, இன்னும் வந்து ஏன் எல்லாம் இப்படி அடிச்சாருன்னு எல்லாமே கேள்வி கேட்கிறாரு. என்னடா இது குத்தமா இருக்கு. அப்படி கேள்வி கேட்டாருன்னா நீங்க கடைசி வரைக்கும் ரவீந்திராவையும் கான்வே ஆட வச்சிருப்பாங்களே. ஐயோ எதுக்கு மாத்துறாங்க? புதுசா உர்வில் பட்டேல் இறக்குறாங்க, ஆயுஷ் மாத்திரை இறக்குறாங்க. அது வழி வேற டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதே ஒரு பழைய ஒரு ட்ரெண்டே வந்து இப்ப ஃபாலோ பண்ண முடியாது, பண்ணா அடி வாங்குவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபிளெமிங்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, அதான் ஃபிளெமிங் சொல்றது ஓகே தான், அந்த மாதிரி பேட்டர்ஸும் வேணும். பட் டீமே அந்த மாதிரி பேட்டர்ஸ் வச்சுட்டு போக முடியாது, அதுதான் பிரச்சனை. 1-2 வச்சுக்கலாம், இடையில வந்து இவனுக்கு இந்த ரோல் இவன் வந்து ஆங்கர் பண்றான் அப்படின்னு ஒரு ரோல் கொடுக்கலாம். டீமுக்கே அதான் ரோல், எல்லாம் 30 பால்ல தான் 50 அடிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன், ஒரு பிளேயர் வேணும், அந்த பிளேயர் வந்து விஜய் சங்கர் தான். டேய் சொல்லிட போறேன், ருத்ராஜனா சொல்லுவான்னு பார்த்தா விஜய் சங்கர் தான் பாரு. யாரா ஹோம் கனெக்ஷனு, இந்த ஹோம் டவுன் பேக், அந்த இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அஸ்வினன் சொல்லு வா. ஏன் அவ்வளவு பயப்படுற? அஸ்வின் நான் இப்பயே ரீடைன் தான் பண்ணிப்பேன், நான் விடலாம் மாட்டேன். மேபி நான் என்ன பண்ணுவேன், அந்த வேற எந்த ஆப்ஷன் இருக்கா, 5 கோடிக்கு அவனை ரீடைன் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 5 கோடிக்கு பேசி பார்த்தேன். எப்படி அப்படிலாம் ஆப்ஷன் இல்ல, ஆக்ஷன்ல விட்டுட்டு திருப்பி வேணா எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பண்ணணும், அது வேற எந்த ஆப்ஷன் கிடையாது. பிரைஸ் மட்டும் தான் குறைக்க பார்ப்பேன். அஸ்வின் வந்து ஒரு பேட் சீசன் தான் எனக்கு தோணுது. பட் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு 4 கோடி 5 கோடிக்கு ஒர்த்து தான் இப்பயுமே அஸ்வின். ஆனா இப்ப வழி இல்ல, அவன்ட்டு ரிட்டையர் ஆக போறான். இப்போட அதெல்லாம் ஆமட்ட டிஎன்பிஎல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு, அங்க அண்ணே போட்டு அப்படியே பொழக்காரு. பேசாம அடுத்த வருஷம் அஸ்வின் ஓப்பனிங் இறக்கி விட்டுறலான்னு தோணுது. நல்லா அடிக்கிறாரு ஓப்பனிங்ல. இதெல்லாம் வேணாம், ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோனி ஓப்பனிங் போட்டுருங்க. டே இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்டா. தோனியும் தூபே ஓப்பனிங் போட்டுட்டு அப்படியாச்சும் அடிங்கடா, அப்பயாச்சும் தூக்கி அடிங்கடான்னு சொல்லியாச்சுடா. சரி இல்ல தூபே ஸ்ட்ரைக் மாத்தி விட்டுறோம், அப்ப பிரச்சனை. தூபே அடிப்பான்ல, அதனாலதான் சொல்ல, அதான் கரெக்டா காம்பினேஷன் இருக்குது பத்தி. அதுக்கு நீ இப்படி கேப்பேன்னு தெரியும், அதனால அங்க தூபே இறக்கி விடுறேன். இப்படி கேப்பேன் எனக்கு தெரியும்டா, அதான் தெரியும். சரி, நீ இந்த டீம் முன்னேறணும்னா ஒன்றும் இல்லை, பேட்டிங் எடுக்கணும் கொஞ்சம், ஏதாச்சும் இந்தியன் ஸ்டார்ஸ் இல்லை கிஷோர் சொன்ன மாதிரி ஃபாரின் ஸ்டார்ஸாச்சும் எடுக்கணும். சரி, ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லா டீமுக்குமே ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஐபிஎல்ல அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஐபிஎல் மிச்சம் இருக்க ஒரே டீமா? எல்லா டீம் சொல்லியாச்சேடா, எதுவும் தெரியலையாடா எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்க சொல்லுங்க, மிஸ் ஆன ஒரே டீம் என்ன டீம் அப்படின்னு. ஐயோ இவ்வளவு தூரம் நீங்க பார்த்தா சொல்லும், இவ்வளவு தூரம் என் முதல்ல பார்க்கணும், அப்புறம் தான் நீ கேட்ட கேள்வி அவனுக்கு கேட்பானுங்க, அப்பதான் எங்க கமெண்ட் போடுவானுங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் போடுறதுங்கிறது நீங்களே கீழே சொல்லுங்க, அதை பத்தி நாங்க பேசலாம். ஏதாச்சும் ஆல் டைம் பிளேயிங் லெவன் அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க, அப்பதான் நான் போடுற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆச்சு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை. பை சொல்லுங்கடா. பை ப்ரோ. பை ப்ரோ. பை ஹரி. பை கைஸ். பை கைஸ்.